வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அருமையாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் அழகர் ராஜா அவர்களுக்கும் சீலையம்பட்டியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பரமண்ணன், முருகண்ண, ராமரண்ண, மருதையண்ண, இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய அதிமுக, அமமுக, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் ஏனைய அனைத்து கட்சியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். பொதுவா பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு கூட்டம் நடத்துதுன்னா காவல்துறையில இருந்து வந்து இந்த வீடியோ எடுப்பாங்க, உளவுத்துறையில இருந்து எல்லாம் எடுக்கிற வழக்கம் இருக்கு. அப்படி யாரு எடுக்கிற வழக்கம் இருந்தா நீங்க நேரா வந்து இப்படி முன்னுக்கு நின்று எடுத்துக்கலாம். அதை உங்க உளவுத்துறை தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாத் அவர்களுக்கு நீங்க தாராளமா அனுப்பலாம். ஏன்னா அவர் மதுரையில கமிஷனரா வந்ததுமே அவரை பத்தி ஒரு பதிவு போட்டேன். நான் முகநூல்ல என்னுடைய முகநூல் பக்கத்துல அவரை பத்தி ஒரு பதிவு போட்டேன். உடனே அங்க இருக்க காவல்துறையெல்லாம் வந்து உடனே அந்த பதிவு எடுங்கன்னாங்க. ஐயா, நான் போட்ட பதிவுல ஏதாவது தவறு இருந்தா தாராளமா என் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க, என்னை கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க. நான் சட்டத்தை நீதிமன்றத்துல உங்களை எதிர்கொண்டு அணிவிக்கிறேன்னு சொல்லி பதிவு சொன்னேன். அதை விட்டுட்டு என்னுடைய முகநூல் பக்கத்துக்கு இந்த சென்சார் வேலை பார்க்கிற வேலைய இங்க இருக்க காவல்துறை எதுவும் பண்ண வேணாம்னு அன்னைக்கு அவங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மத்தியில ஒரு ராம ராஜ்யத்தை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இனி வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு வேலன் ஆட்சி தமிழகத்தில் வரத்தான் போகிறது. அந்த நாளை எதிர்கொண்டு இந்த தமிழக மக்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாளை எதிர்கொண்டு இன்னைக்கு இந்த தீயசக்தி திமுக வெர்சஸ் தமிழகம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வு திமுகவிற்கு மிகப்பெரிய கலக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 3 பூத் இந்த போடி சட்டமன்றத்தில் இருக்கிறதுல 3 பூத்து 308, 309, 310 இங்க இருக்கிறதுல அந்த செயல் தலைவர்கள், ஆற்றல் மிக்க தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக நடத்த முடியுமா? அதெல்லாம் பணம் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களால் செயல்பட முடியுமான்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். என்ன ஒரு அராஜகமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க மாட்டோம். மக்களுக்கும் தமிழர் கலாச்சாரத்தையும் அழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அத்தனையும் செய்வோம். இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பயணிச்சுட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. என்ன, அங்க இருக்கிற பழைய அந்த தீபத்தூண்ல இந்துக்கள் தீப ஏத்தனன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. அதை மதிக்காமல் ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது என்னென்ன சொல்லி பித்தலாட்டம் பண்ணிச்சு. அது சர்வே கல்லு, மலைக்கு பேரு சிக்கந்தர் மலை, அரேபியால செமண்டா கொண்டு வந்தாங்க சிக்கந்தர் மலைய. ஏண்டா, அகநானூறு புறநானூறு ஆதி காலத்துல இருந்து முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் எவ்வளவு ஒரு வரலாற்று பதிவோட இருக்கு. அத வெக்கமே இல்லாம எவனோ ஒருத்தர் சிக்கந்தர் மலைன்னு சொல்றியா, அவனுக்கு ஜால்ரா தட்டி சைஞ்சை கடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறியக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. அப்புறம் தமிழுக்கு ஏதோ இவங்கதான் அத்தாட்டின்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா, தமிழை காப்போம், தமிழை போற்றுவோம். நாங்களும் தமிழன் தாண்டா, நாங்களும் தமிழை காப்போம், தமிழை போற்றுவோம். ஆனா நீ என்னடா பண்ண? திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, அதாவது இத திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதை விட
திருடர்களை முன்னேற்றுவதற்கு ஒரு கட்சி இருக்குன்னா அதுதான் இந்த திமுக. அந்த திமுக திராவிடம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை. திமுகவுடைய சின்ன என்ன உதயசூரியன். அந்த உதயசூரியன்ற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தைகள் தான். உதயாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை. ஸ்டாலின்றது தமிழ் பேரே இல்ல. இப்படி எந்த ஒரு விதத்திலையும் தான் குடும்பத்திலையும் தான் கட்சியிலையும் ஒரு தமிழ் பற்றே இல்லாத ஒரு தமிழ் எதிர்ப்பாளரான இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை நாங்க தான் காப்போம்னு ஒரு பித்தலாட்ட வாக்குறுதியை பேசிட்டு இருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்ற பிறகு இன்னைக்கு நம்முடைய தேசத்தை உலக அளவில் 4வது பொருளாதார வல்லரசா இன்னைக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 300-350 ஆண்டுகளை நம்ம ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில இங்கிலாந்து அரசை இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம முந்திட்டு இன்னைக்கு போய் 4வது சர்வதேச பொருளாதார வல்லரசா நம்ம உயர்ந்திருக்கோம். இன்னும் ஓராண்டு 2 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3வது பொருளாதார வல்லரசா இந்தியா வந்துருன்னு பிஜேபிக்காரவங்க நாங்க சொல்லல, IMF சொல்லக்கூடிய சர்வதேச அந்த வர்த்தகத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த அமைப்பு தெளிவா சொல்லுது, இந்தியா அடுத்து மிக விரைவில் 3வது சர்வதேச பொருளாதார வல்லரசா வந்துருன்னு. ட்ரம்ப் 50% வரி போடுவேன், இந்திய பொருள்களுக்கு ஏற்றுமதி பண்றதுக்குலாம் 50% வரி போடுவேன்னு ஒரு நாடகம் மாறினாப்ல. மனுஷன் கண்டுக்கிறவே இல்லை. நீ என்னன்னாலும் பண்றாராசான்னு ஒரு 8 மாசம் அந்த ஆள் போங்களே விட்டாப்ல. என்னென்ன நாடகம் போடணுமோ அந்த ஆள் பேசி பார்த்தாரு, புலம்பி பார்த்தாரு, தனியா போய் மதில்ல முட்டி பார்த்தாரு. கடைசியில அவருக்கு அடைஞ்ச உச்சபட்ச அவமானம் எது தெரியுமா? அமெரிக்காவுடைய நிதி அமைச்சகம் பர்சனலா போய் கூட ட்ரம்ப் கிட்ட, ஐயா ட்ரம்ப் ஐயா, இந்தியா கூட இவ்வளவு ஒரு எதிர்மறை கருத்துக்களோட நீங்க பயணிக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கூட பண்ணாம அவன் என்ன கோபம் காட்டுல இருந்தான்னு தெரியல, ட்விட்டர்ல போட்டு விடுறான். யாரு? அமெரிக்காவுடைய நிதி அமைச்சகம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பத்தி ஓப்பனா சமூக வலைதளத்துல பதிவு போடுறான். இந்தியா கூட நீங்க பண்ணக்கூடிய இந்த போர், இந்த பொருளாதார போர்ன்றது அமெரிக்காவை மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகும்னு அவர் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்ப் தானே இறங்கி வராரு. அது மட்டும் பண்ணல, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு தேசமா போய் இந்தியாவுடைய புது புது வர்த்தகங்களை புதுப்பிச்சு கொண்டு போனாரு. ஐரோப்பா ஒன்றியத்துக்குள்ள போய் வர்த்தக ஒப்பந்தம் போடுறாரு. ஜப்பான், ஜெர்மனியின் ஒவ்வொரு நாடா போய் வர்த்தக ஒப்பந்தங்களை நரேந்திர மோடி அவர்கள் இறங்கி வந்து ட்ரம்ப் அவர் போட்ட அந்த பொருளாதார 50% வரிய தானா முன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பேசுறத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியும் அராஜகங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அவர்களுக்கு ஜெயிஞ்சக்கா போடுறவங்க, அவங்களுக்கு எடுபடி துடுப்பு எல்லாம் மிஞ்சி போன ரோட்டு முக்குல நின்று கூவிக்கிற வேண்டியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது இந்த கண்டனம்ன்றது வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய MP தங்க தமிழ் செல்வனா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கம்ப MLA-வா இருக்கக்கூடிய இன்னொரு மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அவங்களுடைய பினாமிகளா இருக்கட்டும், எடுப்பா இருக்கட்டும், துடுப்பா இருக்கட்டும், நீ யாரா வேணாலும் இருந்துக்க, நீ என்னென்ன அக்கிரம் பண்ணிருக்க, என்னென்ன அராஜகம் பண்ணிருக்க, என்னென்ன முடிச்ச விக்கித்தனம் பண்ணிருக்கன்னு எல்லாத்தையுமே RTI-ல போட்டு எடுத்து வச்சிட்டோம்.
மிக விரைவில் தேனி மாவட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்க வெளியிடுவோம். இப்ப கூட ஒரு காப்பி இருக்கு, வேணும்னா எங்க ஒன்றிய தலைவர்கிட்ட இருக்கு. எப்பனால் யாராவது திமுக உடன்பிறப்பு ஊபிஸ் இங்க நின்று பார்க்கக்கூடிய திமுக ஊபிஸ் யாருக்காவது உங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர் எடுப்பு துடுப்பு இவங்க எல்லாம் பண்ண அந்த ஒரு டீட்டெயில் வேணும்னா எங்க ஒன்றிய தலைவர்கிட்ட இருக்கு. ஒண்ணு வந்து வாங்கினா தலைவரே யாராவது வந்து கேட்டா கொடுத்துருங்க.